காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சக்திவேல் அண்ட் குமார் 2 பேரும் வந்துட்டு மீனாவோட ஆஃபீஸ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குமார் கேட்குறாரு, அப்பா எல்லாமே நல்லபடியாக நடந்துரும்லப்பா, மீனாவை பிடிச்சிருவாங்கல்லப்பா அப்படின்னு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான். மீனா அவங்க கடையை இடிக்கிறதுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பும்போதே சக்திவேல் இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன், இந்த வேலையில் இருக்கும்போது நீ ரொம்ப ஆடுறல அப்படின்னாரு. ஸோ எப்படினாலும் இந்த லஞ்சோ இதே தான் பண்ணுவானுங்க, அரைச்சமாவு தான் அரைப்பானுங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஸோ ஏதோ லஞ்சம் கேஸில் மாட்டி விட போகிறானுங்கன்றது தெரியுது. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் நம்ம சக்திவேல், அப்புறம் லஞ்சம் ஒழிப்பில் மாட்டி விட்டோம் அப்படின்னா அவள் என்ன பண்ணுவா, களி தின்னுவா, ஜெயிலில் உட்காந்து களி தின்னுவா, அவளுக்கு வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அந்த பாண்டியனும் அவள் மருமக மீனாவும் என்ன ஆட்டம் போட்டாங்க, கையில் அதிகாரம் இருக்குன்ட்டு நம்ம குடோனை எப்படியெல்லாம் இடிச்சாங்க நம்ம கண்ணு முன்னாடியே. அவளை சும்மா விடக்கூடாது, அவள் அதிகாரத்தில் இருக்க இருக்க பிரச்சனை நமக்கு தான், அதனால அவளை இப்படி தான் ஆப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம குமார் கேட்குறாரு, அப்பா இது நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சிடாதா அப்படின்னு. தெரியட்டும்டா, தெரிஞ்சா என்ன தலையா சிவிடுவானுங்க. சக்திவேல் சொல்கிறார், அந்த ஓடுகாலி அதாவது நம்ம கோமதியை சொல்கிறார், அவள் வந்து சாபம் விடுவா, மண்ணையை வாரி விடுவா, வீட்டுக்கு நேரி சண்டை போடுவானுங்க. ஆனால் யோசிச்சுப்பார், அவள் மாட்டிட்டான்னு வையன், பாண்டியன் தலை காட்ட முடியாமல் வெளியே சுற்றிட்டு இருப்பான். அந்த செந்தில் பையன் தினம் தினம் சாவான், பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு. அவள் உட்காந்து களி தின்னுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நடக்கணும்ல, அதனால் நீ எல்லா இடத்துலையும் லோக்கல் சேனல், மீடியா, ப்ரெஸ்ஸுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு குமார் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் இவங்க வந்து ஒரு ஆள் செட் பண்ணியிருக்காங்க, அதாவது மீனா கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான். அன்றைக்கே அவனை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க, லைக் சுரேஷா என்னமோ ஒரு பேர் இருந்தது. ஸோ அவனை வந்துட்டு அவங்க கூட வச்சு ஒரு ஆள் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்துட்டு இவங்க கேட்குறாரு சக்திவேல், டே ஒழுங்காக பண்ணிடுவியாடா அப்படின் போது, அண்ணா நீங்கள் சொல்லி நான் வேலை பண்ணாமல் இருப்பேனா, அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி அவள் கையும் களவுமா, பணம் வாங்கும்போது கையும் களவுமா மாட்டணும், ஆனால் நீ நேராக பணம் கொடுத்தா அவள் வாங்க மாட்டா, ஸோ அவளை எப்படி மாட்டி விடணுமோ அந்த மாதிரி மாட்டி விட்டுரு அப்படின் போது, அதெல்லாம் நீங்கள் சொல்லி பண்ணாமல் இருப்பேனா, பண்ணிடுறேன்னு. ஆனால் தம்பியோட வேலை, சக்திவேலோட அந்த மில் இருக்கு இல்லையா, அதில் அவங்க தம்பிக்கு வேலை வேணுமா, ஸோ இந்த வேலையை நீ பண்ணி முடிச்சிட்டனா உன் தம்பிக்கு நான் வேலை தந்துடுறேன் அப்படின்றான். ஸோ இதை வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் குமார் வந்துட்டு மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் சக்திவேல் வந்துட்டு இவங்க நம்மளோட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் அநியாயம் நடக்குது, குன்னக்குடியில் இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயிலில் காமிக்கிறாங்க. ஸோ தங்கமயில் அப்படியே சோகமாக இருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, என்ன மயில் நல்லா இருக்கேன் போது, இருக்கேம்மா அப்படின்னு. ஏண்டி இவ்வளோ சோகமாக இருக்க, மாப்பிள்ளை எதுவும் நீ ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, இல்லை ராஜி மீனாக்கு வந்து உன் நகை வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க எதுவும் வீட்டில் வந்து இது போலி நகைன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை ஏண்டி 2 மாட்ட வேண்டிய பெரிய பிரச்சனையே தெரியல இன்னும் வீட்டுக்கு, அப்புறம் ஏண்டி சோகமாக இருக்கன் போது, ஆமாம் ஒரு நாள் நீங்கள் வந்து இருந்து பாரு உனக்கு நான் எப்படி இருக்கேன்றது புரியும் அப்படின் போது, அவங்க அப்பா மீனா நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, ஏமா நிறைய வேலை செய்ய சொல்லி தொல்லை பண்ணுறாங்களா, நான் வேணா வந்து சம்மந்திக்கிட்ட பேச அப்படின் போது, நீ வேற சும்மா இருப்பா, நானே தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து நம்மளோட இவர் சரவணன் சொன்னார் இல்லையா, உன் டீட்டெயில்ஸ் கொடு, நீ எந்த இயர் பாஸ் அவுட் ஆனால் என்ன காலேஜுன்னு கூட, அதை வச்சு நான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு சொன்னாரியா, அதை சொல்கிறாங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கேட்குறாரு, டீட்டெயில்ஸ் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின் போது, அவங்க அம்மா இருந்துட்டு, உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நான் மறந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு. அப்படி சொன்னால் கேன கிறுக்கி அப்படின்னு யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம படித்த காலேஜ், நம்ம எந்த இயர் பாஸ் அவுட் ஆனோம் அப்படின்றது கூட தெரியாதா. ஸோ மயில் சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்கம்மா, இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் மறந்துட்டேன்னு சொன்னால் அதை நம்புவாங்க, நான் படித்த காலேஜோ எந்த இயர் படித்தேன்னு சொன்னால் இது தெரியாதுன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின் போது, எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு சொல்லுடி, இப்போ உனக்கே எல்லாமே தெரியும்னு சொல்கிற, அவர் ஏதாவது கேட்டார் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸு அந்த அப்ளை பண்ணுறது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும்னு சொல்லு, உங்கள் அப்பாவை நம்பிலாம் நான் இதை சொல்லலை, ஏன்னா இப்போ அவன் தங்கச்சி கல்யாணம் இருக்குது, அரசி கல்யாணம் இருக்குது, ஸோ அரசி கல்யாணமே ஊருப்பட்ட வேலை இருக்கும், அந்த வேலையில் இவன் இதை நினச்சிட்டு இருப்பானா, இல்லை உனக்கு சர்டிஃபிகேட் வாங்குற வேலையை பார்த்துட்டு இருப்பானா, இல்லை அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற ஒர்க் பார்த்துட்டு இருப்பானா, அதனால் அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி உங்கள் அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின் போது, குழந்தை பெற்றுக்கோடி, குழந்தை தான் பெஸ்ட் ஐடியா, இப்போ மட்டும் நீ குழந்தை பெற்றுக்கிட்ட அப்படின்னா கன்சீவாக இருக்கிறது குழந்தை அப்படின்னு எல்லாரோட கான்சன்ட்ரேஷனே குழந்தை மேலே போயிருமே தவிர உன்னோட ஒர்க் பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின் போது, தங்கமேல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நம்ம ஒரு பொய் சொல்லியிருந்தா இப்போ இந்த குழந்தைய பெற்றுட்டோம், அந்த ஒரு பொய்யோட இந்த குழந்தையும் மறந்துடுச்சு அப்படின்னு விட்டுறலாம், நம்ம ஊருப்பட்ட பொய் சொல்லியிருக்கோம், அப்போ ஒவ்வொரு பொய் வெளியே வரும்போதும் ஒவ்வொரு குழந்தை பெற்றுக்க சொல்கிறியாம்மா அப்படின்னாங்க. ஸோ இவங்க இருந்துட்டு, இப்போ தப்பிக்கிறதுக்கு நம்மளோட மயிலோட
அம்மா பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனை சால்வ் ஆகணுமா, அதுக்கு ஏதாவது ஒரு பல்ட்டி என்ன வேணாலும் அடிக்கலான்னு வாங்க. ஸோ இப்போ பிரச்சனை தீர்றதுக்கு இதை பண்ணுடி அப்படின் போது, நீ சும்மா இருமா, குழந்தை பெற்றுக்கோனா நானா பெற்றுக்க மாட்டேன்ற, வந்தாதனமா பெற்றுக்கிறது போமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மீனா. ஸோ மீனாவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த சக்திவேல் செட் பண்ண ஆள் வந்துடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு அவர் எப்படி பேசுகிறார் மீனா கிட்ட அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேடம் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புது வீடு கட்டிட்டோம், ஒரு கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எடுக்க பார்த்தோம், ஆனால் இன்னுமே வந்து எங்களுக்கு எந்த கனெக்ஷனுமே அவைலபிளாக கிடைக்கவே இல்லை, டெய்லி வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் அலைஞ்சிட்டு இருக்கும் போது மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படிலாம் இருக்காது, இங்கெல்லாம் யாருமே அவ்வளோ ஒரு ஒர்க்னா முடிச்சிருப்பாங்களே, 6 மாதமாக உங்களை அலைய விட மாட்டாங்கன்னு போது, இல்லை மேடம் பண்ணவே மாட்டுறாங்க, ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, பணம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் தரோம் அப்படின் போது, சார் இங்கே பாருங்கள், இங்கே லஞ்சம் வாங்குறதும் கொடுக்கறதும் தப்பு, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்க போகுது, எங்கே நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு கட்டின ரிசிப்ட் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்ம தண்ணி கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக அமௌண்ட் பே பண்ணி ஒரு ரிசிப்ட் கட்டி வச்சிருப்போம், இந்த ரிசிப்ட் கொடுங்க அப்படின் போது அதை வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சிருக்கார், கவரோட கொடுக்குறாரு. எதுக்கு சார் கவர் அப்படின் போது, இல்லை மேடம் பில்லெல்லாம் பத்திரமா இருக்கணும்னு வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. சரின்ட்டு மீனா அந்த கவரை ஓப்பன் பண்ணுறாங்க, கட்டுக்கட்டா 500 ரூபா நோட்டாக கொட்டுது. ஸோ கரெக்டாக அந்த நேரம் விஜிலன்ஸ்லேருந்து வந்துடுறாங்க. ஸோ மீனாவை வந்துட்டு கையும் களவுமாக மாட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. லைக் கையில் பணம் இருக்குது, அவங்க ஆல்ரெடி வந்து ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணார்லையா சக்திவேல் இவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை இது என்ன நினச்சிட்டாங்களா, லஞ்சம் நினச்சிட்டு, என்ன மேடம் பட்ட பகலே லஞ்சம் வாங்குறீங்களா அப்படின் போது, சார் இல்லை சார் நான் இவர்கிட்ட ரெசிப்ட் தான் சார் கேட்டேன், அவர் வந்து பணம் கட்ட வந்து அவருக்கு 6 மாதமாக இன்னும் கனெக்ஷன் கிடைக்கலன்னு சொன்னார், அதுக்கு ரெசிப்ட் காட்டுங்கன்னு தான் சார் சொன்னேன் அப்படின் போது, போய் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் உடனே, மேடம் நீங்கள் தானே மேடம் பணம் கேட்டீங்க, நான் இப்போ தான் புதுசாக கனெக்ஷன் எடுக்க போகிறேன்னு கேட்டேன், அதுக்கு நீங்கள் பணம் கேட்டீங்கன்னு போது, சார் ஏன் சார் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, நான் ரெசிப்ட் தானே சார் கேட்டேன் போது, சார் இவங்க தான் சார் பண்ணாங்க, பணம் வந்துட்டு தந்தால் தான் வந்து புது கனெக்ஷன் எடுக்க முடியும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன நம்புங்க, இவர் பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்கே ஆஃபீஸில் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நான் யாரையும் லஞ்சம் வாங்கவும் விட மாட்டேன் அப்படின் போது, அந்த மீனா கூட இருந்தானே ஒரு ஃப்ராடு பையன், அவன் இருந்துட்டு, சார் இல்லை சார் எங்கள் மேடம் இப்படி தான் சார் லஞ்சம் வாங்குறாங்க, எங்களையும் லஞ்சம் வாங்க தூண்டுறாங்க சார் அப்படின்னு அவர் போட்டு கொடுக்குறாரு. அடுத்ததாக சக்திவேல் அண்ட் குமார் வராங்க. அவங்க வந்துட்டு அவங்க பங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த பொண்ணு இப்படி தான் சார், நாங்களும் இப்படி குடோன் வச்சுருந்தோம், எங்கள் குடோனை வந்துட்டு இடிக்க போகிறேன்னு டாக்குமெண்ட் அனுப்பிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சு, ஆனால் நாங்கள் நியாயமாக தான் சார் கட்டியிருந்தோம், உடனே எங்ககிட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, நாங்கள் லஞ்சம் கொடுக்கலன்றதுக்காக எங்கள் குடோனை இடிச்சிருச்சு சார் அப்படின்னு அவன் ஒரு பக்கம். ஸோ மீனாக்கு புரிஞ்சிருச்சு, சார் இவங்க வந்து அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி கடை கட்டியிருந்தாங்க, சக்திவேல சொல்கிறாங்க, அந்த இடத்த வந்து நான் ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து தான் இடித்தேன், அந்த கோபத்தில் தான் இவங்க என்ன வேணும்னு மாட்டி விட பார்க்குறாங்க, எனக்கு இவங்க மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது, நான் இவங்க மேலே எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுருக்கேன் சார் அப்படின் போது, அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸிலேருந்து, அதெல்லாம் இல்லைம்மா இப்போ நீங்கள் பிரச்சனை இதில் நீங்கள் கையும் களவுமாக மாட்டியிருக்கீங்கல்ல, நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேபிள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட சக்திவேல் அண்ட் குமாருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, ஓகே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, மீடியா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணு பாருங்க இது லஞ்சம் வாங்கியிருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீனாவை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயிலோட அம்மா இருக்காங்க இல்லையா, பாக்கியம் கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க, என்னடி அரசு உத்தியோகத்தில் இருக்க பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு, பணக்கார பொண்ணு அப்படின்னு உன் குடும்பம் மீனாவை எப்போதும் தலையில் தூக்கி வச்சு ஆடுமே, அவள் பண்ணது நல்லா இருக்கா, லஞ்சம் வாங்கியிருக்கா, அதுவும் தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு லஞ்சம் வாங்கியிருக்கா, இப்படியெல்லாம் பண்ணால் குடும்பமே உருப்படாதுடி அப்படின் போது, மா என்னம்மா சொல்கிற இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ நம்மளோட கோமதி என்னாச்சு தங்கமயில் ஏன் இப்படி டென்ஷனாக வரும்போது, அத்தை ஏதோ மீனோட வேலைக்கே பிரச்சனையா நியூஸ்லலாம் வருதான் அப்படின்றாங்க. ஸோ நியூஸில் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, குன்னக்குடியில் இப்படி லஞ்சம் வாங்கி மீனா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம கோமதி அண்ட் தங்கமயில் ஷாக்கிங்கில் இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். இன்னைக்கு பிடிச்சிட்டு போவீங்க, ஜெயிலில் போடுவீங்க, நாளைக்கு உண்மையை தெரிஞ்சு வெளியே கொண்டு வர போகிறீங்க. டேரக்ட் பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.